வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 1st February கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குசாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. மைமிதா மற்றும் படிஷா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் போடியா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஏவோ, சேமா, கச்சாரி, அங்கமி மற்றும் காரோ. கர்பூரி தாக்கூர், எல்.கே. அத்வானி, பி.வி. நரசிம்மராவ், சரண் சிங், எம்.எஸ். சுவாமிநாதன் பாரத ரத்னா விருது 2024 ஆண்டு வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் ராம்சரித் மானஸ் வாரணாசில சங்கக் மோச்சன் கோயில் கட்டியிருக்காங்க. அப்புறம் தோகாவளி, சாகித்ய ரத்னா, கீதாவளி, கிருஷ்ண கீதாவளி, வினய பத்திரிகான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. மன்னிப்பு வழங்க ஆளுநரின் அதிகாரத்தை பிரிவு 161 சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற முதல் இந்திய பெண் பி.வி. சிந்து. பகாரியா கழகம் 1778 ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. ராஜஸ்தான்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை பூந்தி உற்சவ், கன்கூர், மாட்சியா, பிரஜ் மற்றும் ஷேகாவதி. இன்னைக்கான திட்டம் ஆத்ம நிர்பார் எண்ணெய் விதைகள் அபியான் திட்டம் 2024 ஆண்டு அறிமுகமாச்சு. புதிய திறன் திட்டம் 2024, விரிவான இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் திட்டம் 2024, என்பிஎஸ் வத்சல்யா 2024, எஸ்சிஆர்பி பவர் திட்டம் 2020 ஆண்டு அறிமுகமாச்சு. பெலாரஸ் நாட்டின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? அலெக்சாண்டர் லுகாஷென்கோ. ஆஸ்திரேலிய ஓபன் 2025 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஜென்னிக் சின்னர். மூத்த தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2025 ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? மனுஷா மற்றும் தியா சித்தலி. மத்திய சந்தேக பதிவேட்டை உருவாக்கிய நிறுவனம் எது? இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம். சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜேஷ் நிர்வான். இந்த சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் 1978 ஆண்டு அறிமுகமாச்சு. ஹர்ஷ்வர்தன் அகர்வால் ஃபிக்கியுடைய தலைவர். கே. சஞ்சய் மூர்த்தி இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். கஜேந்திர ராகவேந்திரா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் உடைய தலைவர். வி. ராமசுப்பிரமணியம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். புவனேஷ் குமார் UIDA உடைய CEO. வி. நாராயணன் இஸ்ரோவின் தலைவர். 2024 ICC மகளிர் சாம்பியன்ஷிப் டிராபியை வென்ற நாடு எது? ஆஸ்திரேலியா. இந்த ICC மகளிர் சாம்பியன்ஷிப் டிராபி 2014 ஆண்டு அறிமுகமாச்சு. மும்பை ரஞ்சி டிராபி 2024 15வது இரண்டு கோப்பை சையத் முஸ்டாக் அலி டிராபி 2024 ஜெயிச்சிருக்காங்க. இலங்கை 9வது மகளிர் ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா A அணி துலீப் டிராபி ஜெயிச்சிருக்காங்க 2024. பங்களாதேஷ் அண்டர் 19 ஆசிய கோப்பை வின் பண்ணிருக்காங்க. இந்தியா பெண்கள் அண்டர் 19 T20 ஆசிய கோப்பைய வங்கதேசத்தை தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. கர்நாடகா விஜயகாசர டிராபி 2025 ஜெயிச்சிருக்காங்க. GSLV F-15 ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட இஸ்ரோவின் 100வது செயற்கைக்கோள் இது? NVS-02. இஸ்ரோ அரியணை 5 ராக்கெட்ல GSAT 24 தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை ஏவிருக்காங்க. இஸ்ரோ PSLV C-54 ராக்கெட்ல இருந்து சிங்கப்பூருடைய டெலியோஸ் 2 லீமிலெட் அப்படிங்கிற செயற்கைக்கோளை ஏவிருக்காங்க. உலகின் முதல் மல்டி சென்சார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் கேலக்ஸை. சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில இருந்து SSLV T3 அப்படிங்கிற ராக்கெட் மூலம் EOS-8 அப்படிங்கிற செயற்கைக்கோளை இஸ்ரோ ஏவிருக்காங்க. எந்த நாள் உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 30. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து யூனைட் ஆக்ட் எலிமினேட் NTDS. டிசம்பர் 25 சுசேஷன் திவாஸ். டிசம்பர் 26 வீர் பால் திவாஸ். ஜனவரி 6 உலக போர் அனாதைகள் தினம். ஜனவரி 9 பிரவேசிய பாரத் திவாஸ். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 16 லோக்பால் தினம். ஜனவரி 21 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா மாநிலம் உருவான நாள். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். எந்த நாட்டின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹ்யான் 2025
சமூகத்தின் ஆண்டாக அறிவித்தார்? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். நேபாளத்தின் முதல் ஆரோக்கியமான நகரம் மற்றும் ஆசியாவின் இரண்டாவது ஆரோக்கியமான நகரம் துலிகெல். தொழுநோயை ஒழித்த முதல் நாடு ஜோர்டான். யுஎன்ஜிஏ டிசம்பர் 21 உலக தியான தினமா அறிவிச்சிருக்காங்க. நெபராஸ்கா டிசம்பர் 6 மகாத்மா காந்தி நினைவு தினமா அறிவிச்சிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு நம்ம இந்தியாவை போலியோ, டிராக்கோமா, யாவஸ் பிள்ளை பெரியம்ம நோயை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருவநிலை மாற்றத்தால் யாழா பனிப்பாறை 2024 மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ யாழா பனிப்பாறை நேபாள் நாட்டுல அமைஞ்சிருக்கு. எந்த நாட்டின் பாரம்பரிய காதல் பாடல் சுப்தலிங்கா யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது? போஸ்னியா.